ஹலோ கைஸ், பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா வந்து செமையான வந்து சண்டை நடக்குது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தொடங்கின முதல் நாள்ல இருந்து வந்து இப்ப 2வது நாள் இப்பயும் வந்து திவாகர் தான் வந்து மெயினா வந்து அந்த சண்டையில வந்து இருக்காரு. ஸோ ஆரம்பத்தில் நேத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து நாமினேஷன் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கலையரசன் வந்து 13 ஓட்ஸ் வந்து எடுத்து வந்து அவரும் வந்து நாமினேட் ஆயிருந்தாரு. 2வது வந்து திவாகர் தான் இருக்காரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து திவாகரை உள்ள இருக்கிற யாருக்குமே வந்து சுத்தமா வந்து பிடிக்கல. மோஸ்ட்லி வந்து ஒரு 10 பேர் கிட்ட திவாகரை பிடிக்காம தான் வந்து அவங்க வந்து ஒரு மேலோட்டம் தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உள்ள வரதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கே வந்து திவாகரை வந்து பிடிக்கல. பிரவீன் கூடயும் சரி கூட இருந்த வந்து நேற்று வந்து சண்டை போட்டிருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரம்யா வந்து கேட்டிருக்காங்க, யாரு விஷயத்திலயும் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு வந்து பிரவீனை சொல்றீங்க, இவரை சொல்றீங்க, இப்ப நீங்க மட்டும் எல்லா விஷயத்திலயும் வந்து மூக்க நுழைக்கிறீங்க வந்து அப்படின்னு சொல்லும் போது திவாகர் என்ன பண்றாரு, சத்தமா வந்து கம்னு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாரு. அப்போ வந்து ரம்யா டென்ஷன் ஆகி இந்த கத்திர வெள்ள என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு, இதுதான் எஜுகேஷனா அப்படின்ற மாதிரி வந்து எஜுகேஷனை பத்தி வந்து இழுக்கிறாரு. நேத்துமே வந்து பாத்தீங்கன்னா திவாகர் தான் வந்து சண்டை போட்டிருந்தாரு. இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து சண்டை போட்டிருக்கா. அவர் சண்டையில வந்து என்ன வந்து சொல்ல வர்றாருன்னா, எப்பயுமே வந்து நான் வந்து ஒரு டீசென்டான வந்து ஒரு எஜுகேஷன் படிச்ச ஒரு டாக்டர், நீங்க தான் என்னவோ படிக்காத மாதிரி அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. ஸோ அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் யாருமே வந்து ஒரு டீசென்ட் இல்ல, படிக்காதவங்க, இவரு மட்டும்தான் வந்து படிச்சு ஒரு பிசியோதெரபி டாக்டர் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பாயிண்ட் தான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து அவர் யூஸ் பண்றாரு. எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து கோவம் வந்து நம்ம மட்டும் என்ன படிக்காதவங்களா, நம்மளுக்கு என்ன டீசென்ட் தெரியாதா, என்னவோ இவருதான் வந்து பெருசா வந்து மேதையா வந்து படிச்சிருக்காரு, எல்லா இடத்துலயும் இதை யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, சத்தம் போட்டு இங்க பாருங்க படிச்சவங்க தான் வந்து நாகரிகமா நடந்துக்கணும், படிக்காதவங்க வந்து நடந்துக்க கூடாது, அந்த மாதிரிலாம் இங்க வந்து எங்க கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து சத்தம் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இவர் வந்து இந்த எஜுகேஷன் விஷயத்தை இழுக்கும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க, ஏன் எஜுகேஷன் என்ன தெரியுமா, என்னோடது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து சேர்ந்து வந்து திவாகரை வந்து கார்னர் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து திவாகர் வந்து இந்த சைலண்டா வந்து சண்டையில வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆடியன்ஸை வந்து சம்பாதிக்கிறாரு அப்படின்னு வந்து தோணுது. ஸோ அவர் சண்டை போடுறதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போதைக்கு வந்து திவாகர் தான் வந்து நேத்தோ சண்டையை போட்டிருந்தாரு, இன்னைக்கும் வந்து சண்டையை தான் போட்டுட்டு இருக்காரு. ஸோ எப்பயுமே சண்டையில எஜுகேஷனை பத்தி தான் இழுக்கிறாரு. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.